ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு இனிப்பு தோசை அது எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குங்க. தேங்காய், சுகர் எல்லாம் சேர்த்து செய்யறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சிம்பிளானது, வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இனிப்பு தோசை செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். 1 கப் மைதாவுக்கு 1 முட்டை எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். மிக்சியில் போட்டு அடித்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். நல்ல தோசை மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கலாம். தோசை ஊற்றுற மாதிரி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன், சூடுபடுத்தியிருக்கேன். 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம் வச்சுருக்கேன், லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட 1 கப் தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காவிலே நான் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டேன். நீங்கள் தேவைப்பட்டால் தனியாக தூளாக சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும், இந்த தேங்காவோட நல்லா கலக்கிற வரைக்கும் இதை வதக்கினா போதும். அவ்வளோதாங்க, சுகர் மெல்ட் ஆகிடுச்சு, தேங்காவோட கலந்துருச்சு, போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன், அது காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருந்த மாவை தோசையாக ஊற்றிக்கலாம். தோசை வேகட்டும். லேசாக நெய் ஊற்றிக்கலாம். தோசை வெந்துருச்சு, திருப்பிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். வேகட்டும். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். தோசை வெந்துச்சு, திருப்பிக்கலாம். ரெண்டு பக்கமும் தோசை நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம கலந்து வச்ச மாவில் ஒரு 5 தோசை கிட்ட இந்த மாதிரி நான் ஊற்றி வச்சுருக்கேன். வாங்க இதை இப்போ ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஒரு தோசையை எடுத்துக்கலாம். அதில் நம்ம கலந்து வச்ச தேங்காய் ஜீனி கலவையை எடுத்துக்கலாம். அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். அதே போல் இன்னொரு தோசை எடுத்துக்கலாம். அதுலேயும் நம்ம தேங்காய் கலவையை வச்சுக்கலாம். இதையும் அது போலவே ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா தோசைகளையும் இந்த மாதிரி கலவையை உள்ள ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இனிப்பு தோசை ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.